எல்லோருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக அறிவியல் பகுதியில் இயற்பியலில் அளவீடுகள் பகுதியிலேருந்து நம்ம வினாவுடைய தொடர்ச்சி இன்னைக்கு பார்க்கலாம். ஊசல் கடிகாரத்தின் தத்துவத்தை கண்டறிந்தவர் யார் அப்படின்னா கலிலியோ. ஊசல் கடிகாரத்தின் தத்துவத்தை கண்டறிந்தவர் கலிலியோ. அடுத்து கலிலியோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னா இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். கலிலியோ எந்த நாட்டைச் சேர்ந்தவர்னா இத்தாலி நாட்டைச் சேர்ந்தவர். அடுத்து சூரிய ஒளி புவியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னா 500 வினாடி அல்லது 8 நிமிடம் 20 வினாடி. சூரிய ஒளி புவியை அடைய எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வளவுன்னா 500 வினாடி அல்லது 8 நிமிடம் 20 வினாடி. வானியல் அலகு என்பது என்ன அப்படின்னா புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு. வானியல் அலகு என்பது என்னன்னா புவிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தொலைவு. அடுத்து ஒரு வானியல் அலகு என்பது எவ்வளவுன்னா 15 கோடி கிலோமீட்டர். ஒரு வானியல் அலகு என்பது எவ்வளவுன்னா 15 கோடி கிலோமீட்டர். அடுத்து தனி ஊசல் ஒரு முழு அலைவுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வாறு அழைக்கப்படும்னா அலைவு நேரம் என்று அழைக்கப்படும். தனி ஊசல் ஒரு முழு அலைவுக்கு எடுத்துக்கொள்ளும் நேரம் எவ்வாறு அழைக்கப்படும்னா அலைவு நேரம் என்று அழைக்கப்படும். அடுத்து அணைக்கட்டுகளில் நீரின் கன அளவை எந்த அலகால் குறிப்பிடுவார்னா 1000 மில்லி கன அளவு, அதாவது டிஎம்சி. அணைக்கட்டுகளில் நீரின் கன அளவை எந்த அலகால் குறிப்பிடுவார்னா 1000 மில்லி கன அளவு டிஎம்சி. அடுத்து அடர்த்தி என்பது என்னென்னா ஒரு அலகு பருமன் கொண்ட பொருளின் நிறை அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன். அடர்த்தி என்பது என்ன அப்படின்னா ஓர் அலகு பருமன் கொண்ட பொருளின் நிறை அடர்த்தி ஈக்குவல் டு நிறை பை பருமன். அடுத்து உலகில் எத்தனை நேர மண்டலங்கள் உள்ளன? 24 நேர மண்டலங்கள் உள்ளன. கிரீன்விச் எங்கே இருக்கிறது? இங்கிலாந்து. கிரீன்விச் எங்கே இருக்கிறது அப்படின்னா இங்கிலாந்து. அடுத்து அடர்த்தி மிகுந்த பொருள் எது அப்படின்னா பாதரசம். அடர்த்தி மிகுந்த பொருள் பாதரசம். அடுத்து ஒளியின் எஸ்ஐ அலகு என்னென்னா கேண்டிலா. ஒளியின் எஸ்ஐ அலகு கேண்டிலா. அடுத்து எரியும் மெழுகுவர்த்தி வெளியிடும் ஒளியின் செறிவு தோராயமாக எவ்வளவு அப்படின்னா 1 கேண்டிலா. எரியும் மெழுகுவர்த்தி வெளியிடும் ஒளியின் செறிவு தோராயமாக எவ்வளவு அப்படின்னா 1 கேண்டிலா. திண்ம கோணத்தின் எஸ்ஐ அலகு என்னென்னா ஸ்ட்ரேடியன். திண்ம கோளத்தின் எஸ்ஐ அலகு ஸ்ட்ரேடியன். அடுத்து தளக்கோளத்தின் எஸ்ஐ அலகுன்னா ரேடியன். தளக்கோளத்தின் எஸ்ஐ அலகு என்னென்னா ரேடியன். அடுத்து ஒளியினை எந்த அலகால் அழைக்கிறோம்னா டெசிபல். ஒளியினை எந்த அலகால் அழைக்கிறோம்னா டெசிபல். அடுத்து நிலநடுக்கத்தின் அளவினை எந்த அலகால் அழைக்கிறோம்னா ரிக்டர். நிலநடுக்கத்தின் அளவினை எந்த அளவுகோலால் அழைக்கிறோம்னா ரிக்டர் அளவுகோலால் அழைக்கிறோம். அடுத்து வெர்னியர் கருவியை கண்டறிந்தவர் யாருன்னா பியரி வெர்னியர். வெர்னியர் கருவியை கண்டறிந்தவர் பெயர் பியரி வெர்னியர். வெர்னியரின் மீச்சிற்றளவு எவ்வளோ அப்படின்னா 0.01 சென்டிமீட்டர் அல்லது 0.1 மில்லிமீட்டர். வெர்னியரின் மீச்சிற்றளவு எவ்வளவு அப்படின்னா 0.01 சென்டிமீட்டர் அல்லது 0.1 மில்லிமீட்டர். அடுத்து அளவுகோலின் மூலம் அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவு பெயர் என்ன அப்படின்னா மீச்சிற்றளவு. அளவுகோலின் மூலம் அளவிடக்கூடிய மிகச்சிறிய அளவு பெயர் என்னன்னா மீச்சிற்றளவு. அடுத்து அலகுகளின் குறியீடுகளை எவ்வாறு எழுத வேண்டும்னா ஆங்கில சிறிய எழுத்தால் குறிப்பிட வேண்டும். அலகுகளின் குறியீடுகளை எவ்வாறு எழுத வேண்டும்னா ஆங்கில சிறிய எழுத்தால் குறிப்பிட வேண்டும். அடுத்து லாரிகள் ட்ரக்குகள் எடைகளை எடைமேடை மூலம் கண்டறிய பயன்படும் தத்துவத்தின் பெயர் என்ன அப்படின்னா திரிபுமானி தத்துவம். லாரிகள் ட்ரக்குகள் எடைகளை எடைமேடை மூலம் கண்டறிய பயன்படும் தத்துவத்தின் பெயர் திரிபுமானி தத்துவம். அடுத்து மிக துல்லியமாக நேரத்தை அளவிட பயன்படும் கடிகாரம் அணுக்கடிகாரம். மிக துல்லியமாக நேரத்தை அளவிட பயன்படும் கடிகாரம் அணுக்கடிகாரம். அடுத்து அணுக்கடிகாரத்தில் பயன்படக்கூடிய அணு எது அப்படின்னா சீசியம் அணு. அணுக்கடிகாரத்தில் பயன்படக்கூடிய அணுவின் பெயர் சீசியம் அணு. வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். குரூப் 4 எழுதுகிற எல்லாருக்குமே இந்த இயற்பியல் பகுதியில் உள்ள வினாவிடை பகுதியில் இருக்கும் நம்புகிறேன். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. வீடியோ முழுமையாக பார்த்தவங்க லைக் பண்ணுங்கள். நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக இயக்கவியல் பகுதியிலேருந்து வினாவிடை பார்க்கலாம். அறிவியல் பகுதியில் இயக்கவியல் பகுதியிலேருந்து வினாவிடை பார்க்கலாம். நன்றி.